நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. பர்ஃபார்ம் ஆர் பெரிஷ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நன்றாக வேலை செய்ய இல்ல கிளம்பு. பர்ஃபார்ம் ஆர் பெரிஷ் ஃபார்முலா அவர் வச்சிருக்காரு. ஏங்க பெரியார் பேரை சொல்லி ஊழல் 60 ஆண்டு காலம் பார்த்துட்டாங்க. பெரியார் ஊழல் பண்ண சொன்னார். ஆனா இந்த அரசியல ஸ்டாலினோ உதயநிதியோ புரிஞ்சுக்கல ஒண்ணும். இதை பாருங்க, திராவிடர் கழகத்தினால இது வந்து ஜாதி வெறி குறையல. வீரமணிக்கு என்னன்னா சரி இதெல்லாம் மாறி போச்சுன்னா அப்ப திராவிட கழகம் எதிர்க்குன்னு வந்துருமே. ஸ்டாலின் குடும்பத்திலே மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, என்னைக்கு சபரிசன் வெளியில வந்து என்ன சொல்லுவாரோ யாருக்கு தெரியும். திமுகவுக்கு வரப்போற காலகட்டம் இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப ட்ரைங்கா இருக்கு போகுது. மாறன் பிரதர்ஸ் அவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த தேர்தலை பற்றி, அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்களே. பூச்சாண்டியே காத்துட்டு இருக்காங்க. ஆனா நிலைமை என்ன பாருங்க. ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி சேகர் ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சிவா சார். வணக்கம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சார், தமிழக அமைச்சரவையில 2 பிராமணர்களுக்கு இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. வெங்கட்ரமணன் அண்ட் ரமேஷ் அவர்கள் கையில இந்து அறநிலையத்துறை கொடுக்கப்பட்டிருக்கு. திகாவுடைய தலைவர் கி வீரமணி வந்து கடுமையான விமர்சனம், பிராமணர்களுக்கு அமைச்சரவையில இடம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் 2 இஸ்லாமியர்களும் அங்க இடம் பெற்றிருக்காங்க. கூட்டணி கட்சி IUML மூலமாக ஒருவர், தாவேகா மூலமாக ஒருவர் இருக்காங்க. இங்கு பிராமணர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த விமர்சனத்தை எப்படி சார் பாக்குறீங்க? இல்லைங்க, அவர் வீரமணிக்கு பாருங்க, அவரோட பார்வையெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. உலகம் மாறிக்கிட்டே வருது, ஆனா அவங்க பார்வை ஒரு மாதிரி தான் இருக்குது. அவங்களுக்கு என்னன்னா ரியாலிட்டி அவங்களால புரிஞ்சுக்க முடியல. எந்த சூழ்நிலையில திராவிட கழகம் பிறந்ததோ, அதுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் வந்துச்சோ, அதுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பிடிச்ச பிறகு இந்த 57 ஆண்டு காலத்துல 60 ஆண்டு காலத்துல தமிழ்நாடு எப்படியெல்லாம் மாறி இருக்குங்கிறது அவங்களுக்கு புரியல. அவங்க திருப்பி அதை பழைய இதுலயே பாக்குறான், ஒரு பார்வையிலேயே பார்க்கறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இதை எப்படியாவது இதுல ஏதாவது தமிழ்நாடு மாறி போயிடுமோ, இதுல வந்து இதெல்லாம் ஏன்னா இதெல்லாம் தான் பாருங்க, இதை சொல்லிதான் பூச்சாண்டி காமிக்கிற வேலை. ஓ இதாயிடுமோ, பிராமணர் வந்தா இதாயிடும், அவங்க வந்தா இதாயிடும். இந்த பயம் இன்னைக்கு தமிழ்நாடு பிராமணர்கள் பயப்படுறது இல்லை. அப்ப இருந்த காலகட்டம் வேற, அப்ப இருந்த நிலைமை வேற. அப்ப இருந்த காங்கிரஸ் கட்சியில நிலைமை, காங்கிரஸ் கட்சியில எந்த மாதிரி தலைவர்கள் இருந்தார்கள், அதற்கு எதிர்த்து பெரியார் போர்க்குடி காமித்து ஜஸ்டிஸ் பார்ட்டி ஏன்னு ஆரம்பிப்பு. அப்ப சூழ்நிலை வேற, இப்ப இருக்கிற சூழ்நிலை வேற. இதை கண்டு யாருமே இதா இல்ல. அதனால்தான் விஜய் வந்து எப்ப என்னோட அரசியல் இதுல ஜாதி மதம் இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சொல்லி அரசியல் ஆரம்பிக்கும். அதனால தைரியமா டிக்கெட்டை கொடுத்தாரு, அமைச்சரும் பண்ணாரு. அவர் என்ன, அவரை பொறுத்த மட்டும் விஜய் என்ன யோசிக்கிறாரு, இப்ப நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன பாருங்க. நான் எப்ப ஜாதி இது இல்லைன்னா அப்ப கொடுத்துதான் பார்ப்போமே என்ன, அவங்க செயல்படட்டும். அவங்க கடை அதாவது பாருங்க, விஜய் என்ன சொல்றாரு, எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, நீங்க மீனவர் குடும்பத்தை சார்ந்து இருக்கலாம், கவுண்டர் குடும்பத்துல இருக்கலாம், வண்டியரா இருக்கலாம், பட்டியல் குடும்பம் இதுல. ஆனா கடைசியில உங்களை எப்படி பார்க்க போறோம், நீங்க எப்படி செயல்படுகிறீங்க அமைச்சராக. செயல்படலைன்னா போக வேண்டியது, அவங்க ஜாதி காப்பாத்தாது. ஏன்னா எனக்கு தோணுது என்ன சிவா சார், விஜய் ஒரு முதல் முறையாக ஒரு ஒர்க் கல்ச்சர் கொண்டு வர பார்க்கிறார் அமைச்சர்களுக்கு. பர்ஃபார்ம் ஆர் பெரிஷ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நன்றாக வேலை செய்ய இல்ல கிளம்பு. பர்ஃபார்ம் ஆர் பெரிஷ் ஃபார்முலா அவர் வச்சிருக்காரு. இப்ப யாரெல்லாம் அமைச்சர் ஆயிட்டாங்க, இப்ப இந்த 34 பேர் அமைச்சர் ஆயிட்டாங்க. இப்ப இந்த 34 அமைச்சர்களுக்கு ஒரு 6 மாச காலம் இது இருக்கும், டைம் இருக்கும். அவங்க எப்படி செயல்படுகிறான்னு பாப்பாரு. செயல்படுறது நாத்தி விடாரு. என்ன பாருங்க, அவருக்கு வேணுங்கிறது ரிசல்ட். வீரமணிக்கு என்னன்னா சரி இதெல்லாம் மாறி போச்சுன்னா அப்ப திராவிட கழகம் எதிர்க்குன்னு வந்துருமே. என்ன பாருங்க, திராவிடர் கழகத்தினால இதுவரை ஜாதி வெறி குறையல, ஜாதியில எடுக்கிற கொடுமைகள் குறையல. அதுக்கு அவங்க குரல் கொடுத்ததே கிடையாது. எங்கேயாவது பட்டியல் குடும்பத்து மேல ஏதாவது இருந்தா எங்கேயாவது வீரமணி ஸ்டேட்மெண்ட் பார்த்திருக்கீங்களா? இது பெரியார் பிறந்த மண்ணில் இந்த மாதிரி ஜாதி கொடுமை நடக்கிறது குரல் கொடுத்திருக்கிறா? இல்ல. வேற ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை பத்தி அப்ப நடந்ததையே சொல்லிட்டு இருக்காங்க, அந்த பூச்சாண்டியே காமிச்சிட்டு இருக்காங்க. ஆனா நிலைமை என்ன பாருங்க, ஜாதி கொடுமைகள் நின்றுச்சோ நிக்கல, ஜாதி வித்து ஜாதி திருமணம் ஆச்சுன்னா அப்ப டென்ஷன் குறையல. பல மாவட்டத்துல இது பாக்குறோம், அதை வச்சுன்னு வன்முறை இருக்கு. சோ இதுக்கெல்லாம் குரல் கொடுக்காத வீரமணி இதை வந்து பாருங்க, இல்ல IAS ஆபீசர்
அந்த இந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கிற என்டோமெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆபீசரும் பிராமணர், அமைச்சரும் பிராமணர். பாருங்க, இதெல்லாம் இப்போ தமிழ்நாடு இளைஞர்கள்லாம் இதெல்லாம் இது எடுத்துக்க மாட்டாங்க. சரி, அதை நீங்க சொல்லுங்க, அது உங்க இது. ஆனா ஆனா விஜய் பார்த்தாரு, சரி அமைச்சரை வச்சுப்போம், செக்ரட்டரி மாத்துவோம், இதுல என்ன இருக்கு. ஆனா ஒண்ணுங்க, எப்படி திமுக ஒரு அதிர்ச்சியாய் கிடக்குதோ அந்த மாதிரிதான் வீரமணியும் அதிர்ச்சியாய் கிடக்குறாங்க. திராவிட கழகம் ஒரு அதிர்ச்சியில் இருக்கு. சமூகத்துல வந்த அரசியல் மாற்றம் அதை அவங்களாலையும் ஒன்றும் புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா திராவிட கழகத்துக்கு அரசியல் எப்படி அரசியல்னா, அவங்க பவர் இருக்கு பாருங்க, ஆட்சியில டைரக்டா இல்லாம அவங்க இன்டைரக்டா. அதாவது திராவிடர் கழகம் வந்து தமிழ்நாடோட ஆர்எஸ்எஸ் மேல குற்றச்சாட்டு இதுதான். பிஜேபி ஆட்சி இருந்தா அந்த ஆட்சியில இருந்து பவர் எடுக்கிறாங்கன்னு. இதே மாதிரிதான் திராவிட கழகம். எப்போது திமுக ஆட்சியில் இருக்கிறோம் இல்லையா, அதுல அவங்களுக்கு லாபம் இருக்குது, அதுல ஆதாயம் இருக்குது. அந்த ஆதாயத்துக்கு தான் அவங்க திமுகவை சப்போர்ட் செய்யறாங்க. இப்ப திமுக ஆட்சி போன பிறகு அவங்களுக்கு அடுத்த கவலை, திமுக ஆட்சினா நம்ம ஆட்சி காலியே. எல்லாருக்கும் தெரியுங்க திராவிடர் கழகமோட செட்டப் என்ன, அதுல இருக்கிறவங்களுக்கு என்ன லாபங்கள்லாம் கிடைத்திருக்கிறது, அவங்களோட பிசினஸ் எல்லாம் எப்படி வளர்ந்துருக்கு, சமூக நீதி சொல்லிட்டு எப்படி தனிப்பட்ட நபர்கள் திராவிட கழகம் என்று நல்லா வளர்ந்துட்டாங்க. இப்ப அவங்களுக்கு திமுக காட்சியில நமக்கு என்ன ஆகுது, அந்த இதை காமிச்சிட்டே இருப்போம், நம்ம பவரை காமிப்போம், பயமுடுத்திட்டே இருப்போம். ஆனா விஜய் இதெல்லாம் கண்டுக்க மாட்டாருங்க. அதுக்குன்னு பாருங்க, அவர் முன்னாடியே சொல்லிட்டார், எனக்கு பாதைக்கு வழிகாட்டி யாரு, பெரியார், காமராஜர், அறிஞர் அண்ணா, எம்ஜிஆர், பல தலைவர்கள் பேர் எடுத்திருக்காரு, நாச்சியார், எல்லா அவர் என்ன கைடு பண்றது பாருங்க. தமிழ்நாடுல ஒரு நேரம் வந்துருச்சுங்க, இனிமே கொள்கையை வச்சுன்னு நீங்க அரசியல் ஓடாது. கொள்கை தேவை, ஆனா நீங்க செயல்முறை இம்பார்ட்டன்ட். என்ன ரிசல்ட் கொடுக்க போறீங்க மக்களுக்கு? ஏங்க, பெரியார் பேரை சொல்லி ஊழல் 60 ஆண்டு காலம் பார்த்துட்டாங்க. பெரியார் ஊழல் பண்ணா சொன்னாரு, அறிஞர் அண்ணா ஊழல் பண்ணுங்களா சொன்னாரு, ஏழைகளை இப்படியா ஏமாத்தணும் சொன்னாங்க? யாருமே சொல்லலையே. சும்மா நீங்க அவரோட நிறைவு நாளை நீங்க போய் மாலையை போட்டுறீங்க. இந்த இது இருக்கு பாருங்க, இது பப்ளிக் இது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த மே 4 தீர்ப்பு இதுதாங்க. இந்த சும்மா இது இந்த அதாவது இந்த ட்ரெஸ்ஸிங் இருக்கு பாருங்க, விண்டோ ட்ரெஸ்ஸிங் நான் சொல்லுவேன். அது சும்மா மாலை போடுறது, அவங்கள பத்தி பேசுறது, புத்தகம் வெளியிடுது, இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டாங்க, அவங்க புத்தகங்களும் படிச்சுட்டாங்க. இப்ப நேரம் என்னன்னா கவர்னன்ஸ், நல்லாட்சி. அண்ட் பாருங்க, மக்கள் எவ்வளவு ஓட்டு கொடுத்துருக்காங்களோ அவங்கள எதிர்பார்ப்பு அதிகமா இருக்குது. அதை விஜய் நன்னா புரிஞ்சுட்டாரு. ஆனா இந்த அரசியல ஸ்டாலினோ உதயநிதியோ புரிஞ்சுக்கல, ஒண்ணும் வீரமணியும் புரிஞ்சுக்கல. சரி, இப்போ விஜய் அவர்கள் பதவி ஏற்கும் போது திமுகவுடைய, அதாவது கலைஞர் அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த, அதாவது தென்மண்டல அமைப்பாளராக திமுகவுடைய அந்த அழகிரியுடைய மகள் கயல்விழி கலந்துக்கிட்டாங்க. இப்போ நேத்து பாத்தீங்க அப்படின்னா கயல்விழி அவர்கள் தலைமைச் செயலகத்துல முக்கியமான அமைச்சர்கள் எல்லாம் சந்திச்சு பேசியிருக்காங்க. தாவேகாவுல இணைய போவதாக மீடியாக்கள்ல செய்தி வந்துகிட்டு இருக்கு. சோ பாத்தீங்கன்னா கலைஞருடைய பேத்தி அப்படிங்கிற அடிப்படையில இருக்கக்கூடியவங்க திமுக குடும்பத்தில இருந்தே ஒருவர் தாவேகாவுல இணையக்கூடிய நிகழ்வு எப்படி சார் பாக்குறீங்க? நீங்க அவங்க முதல்ல இருந்தே ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்காங்க பாருங்க. அவர் அழகிரி வந்து அவர் ஒன்னே ஒன்று அழகிரி பத்தி என்ன சொல்லணும்னா, அவர் மனசில் நினைச்சுதான் இப்போது பேசினாரு. ஒரு காலகட்டத்தில் அவரை பேச விடாம இது பண்ணிட்டாங்க, கட்சியிலேருந்து நீக்கி அவர் பட்டால மதுரைக்கு திரும்பி போயிட்டார். பொறுமையா இருந்திருக்காரு, இந்த 5 ஆண்டு காலம் பார்த்துட்டார். எனக்கு கிடைக்கிற தகவல் என்னன்னா, விஜயோட வெற்றியில அவர் மிக்க மகிழ்ச்சி, சந்தேகம் எல்லாம் மகிழ்ச்சி. காரணம் என்னன்னா, அவர் தகப்பனார் கலைஞர் பேரை சொல்லி, அறிஞர் அண்ணா பேரை சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தோட இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது யாருன்னு அவருக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது அந்த வாரிசு திருப்பி முதல்வர் ஆக்கிறது தானே எல்லாம் நடந்துச்சு. உதயநிதி ஸ்டாலின் உட்காந்து வைக்கணும் தானே எல்லாமே நடந்துச்சு. இது கம்ப்ளீட்டா ஃபிளாப் ஷோ ஆயிடுச்சு. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு கிடைக்கிற தகவல் என்னன்னா, அழகிரி சாருக்கு உள்ளுக்குள்ள மனசுல ரொம்ப இதுவா இருக்குது. ஏன்னா இந்த தொடர்ந்து இந்த ஏன்னா அவரு பாக்குறாருல்ல, அவர் மதுரையில உட்கார்ந்துட்டு பொறுமையா பார்த்துட்டு இருக்காரு என்ன நடந்திருக்கு இந்த 5 ஆண்டு காலம்னு. அதனால அவர் மனமாழ்ந்த வாழ்த்து விஜய்க்கு கொடுத்துட்டாரு. இப்ப அவர் ஜெனரேஷன், இப்ப அவரோட மகள், அவங்க அரசியல்ல முழுமையா வரணும்னு பாக்குறாங்க. நான் கேள்விப்படுறது என்ன, இப்ப வரப்போற உள்ளாட்சி தேர்தல்ல மதுரை உங்களுக்கு மதுரை மேயரா கூட அவங்க ஒரு போட்டியிட இது பண்ணிட்டு இருக்காங்க, பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க பாருங்க, அவங்க எம்எல்ஏக்கு போல, அவங்க எம்எல்ஏ தொகுதி கூட அதை கூட பாராளுமன்ற தொகுதி கேட்கல. அவங்களோடது என்னன்னா கீழே ஆரம்பிப்போம். என்ன கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல முடிவு, நேரான முடிவு, மறைமுகம் இல்லை. இது இல்லை எனக்கு ஒரு எம்எல்ஏ இது கொடுத்துருங்க அதெல்லாம் செய்யலையே, அது செஞ்சிருக்கலாமே, முன்னாடி எம்எல்ஏ ஆயிருக்கலாமே. அப்படி செய்யாம எனக்கு தோணுது அவர் இவங்க அட்வைஸ் இருக்கும், அழகிரியோட அட்வைஸ் இருக்கும், ஆரம்பிச்சா கீழேந்து ஆரம்பிங்கம்மான்னு. கீழேந்து ஆரம்பிச்சாதான் எல்லாம் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அழகிரியோட மகள் சொல்லி அவளுக்கு சலிக்க கூடாது, தனிப்பட்ட போது வரட்டும் மேல. என்ன கேட்டீங்கன்னா, அவங்க டிவிகேல இணைந்து மதுரையில ரொம்ப தீவிரமாக உள்ளாட்சி தேர்தலில் ஈடுபடுவாங்கன்னு தான் நம்பப்படுகிறது, எதிர்பார்க்கப்படுகிறது. கலைஞர் அவருடைய குடும்பத்துல இருந்தே ஒருவர் வந்து தாவேகா பக்கம் வர்றாங்க அப்படின்னா,
ஏற்கனவே திமுகவை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் படுதோல்வி கண்டிருக்கிறது. கொளத்தூர்ல ஸ்டாலின் அவர்கள் மண்ணை கவ்வி இருக்காங்க. கூட்டணி கட்சிகள் தன்னந்தனியாக திமுக விட்டுட்டு வெளியேறி வந்து இங்க தாவேக்கல அமைச்சரவையில் இணைஞ்சிட்டாங்க. கூட்டணி பலமும் திமுக குறைந்து விட்டது, வாக்கு சதவீதமும் குறைந்து விட்டது. இப்படியான சூழ்நிலையில குடும்ப உறுப்பினர் ஒருவரே தாவேக்கா பக்கம் வருவது திமுகவுக்கு இன்னும் பெரிய பேக் ஃபயர் அப்படின்னு எடுத்துக்கலாம்ல சார்? கட்டாயமாக இது பேக் ஃபயர் இல்லைங்க, அவங்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சு. நீங்க அழகிரி குடும்பத்தை பத்தி பேசுறோம், ஸ்டாலின் குடும்பத்திலே மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, என்னைக்கு சபரிசன் வெளியில வந்து என்ன சொல்லுவாரோ யாருக்கு தெரியும். அவ குடும்பத்திலே என்ன கருத்தெல்லாம் இருக்கும், இல்ல நம்ம மாறன் பிரதர்ஸ் அவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த தேர்தலை பத்தி, அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்களே. அது இல்லைங்க, இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில இந்த நடந்த மோசடிகள், ஊழல், ஸ்கேமு, கரப்ஷன், திமுக தன் கொள்கையிலேருந்து ரொம்ப தூரம் போயிடுச்சு. அதனால்தான் இப்படி மக்கள் ரிஜெக்ஷன். பாருங்க, இவ்வளவு பணம் செலவழிச்சிங்க, உங்க பணத்தை வாங்கிட்டு ஓட்டு விஜய்க்கு போட்டிருக்காங்கன்னு என்ன அர்த்தங்க? அப்ப என்ன நினைக்கிறாங்க, நீங்க பணம் கொடுக்குறீங்கன்னா உங்கள்ட்ட பணம் சம்பாதிச்சிட்டீங்க, ஆனா என் குடும்பத்துக்கு ஃபியூச்சர் வந்து உங்க கட்சி இல்லை. அதனால திமுகக்கு வரப்போற காலகட்டம் இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப ட்ரைங்கா இருக்கு போகுது. அண்ட் ஸ்டாலின் ஐயா நினைக்கிறது வேற, அவர் மகன் உதயநிதி நினைக்கிறது வேற. அவர் என்ன நினைக்கிறாரு, மகன் உதயநிதி என்ன நினைக்கிறார், எப்படியாவது இந்த அரசை வீழ்த்திடணும், போராட்டம் மூலமாகவோ இல்ல ஏதாவது பண்ணி இவர் இப்படியாவது அனுப்பணும். அது சாத்தியம் இல்லைங்க. அப்படி ஏதாவது அவருக்கு ஆச்சுன்னா அவர் மீண்டும் மக்கள்கிட்ட போயிடுவாரு. அப்படி போச்சுன்னா இருக்கிறதும் போடும். பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம் சிவா சார், வணக்கம்.